கைஸ் நம்ம இப்போ மைனஸ் எப்படி செய்யறது அப்புறம் வாங்க எல்லாம் காட்டுறேன். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கார்லிக் எண்ணெய் முட்டையை உடச்சி போடுறேன். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் கைஸ். எல்லோ மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க கைஸ். கைஸ் உடச்ச முட்டை போடுறோம். அப்புறமா இவ்வளோ பூண்டு, அப்புறமா கொஞ்சோண்டு சால்ட், இதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எண்ணெய். ஓகே போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ரைஸ் எண்ணெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் எவ்வளோ ஆகுது, அந்த கன்சிஸ்டன்சி லைக் திக்காக வரணும். அது வர வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ காட்டுற பாருங்கள். தண்ணியாக இருக்கா லைக் வந்து இப்போ திரும்பியும் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். திரும்பியும் மூடுங்க. இதில் வெறும் நான் வந்து ஒயிட் எக் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தெரியுது அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி திக்காகிட்டே வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம இன்னும் எண்ணெய் போடணும். லைக் எண்ணெய் போட்டு அப்போ தான் திக்னஸே வரும். போட்டு ஊற்றுங்க, எண்ணெயாக தாக்குங்க கைஸ். ஓரளவுக்கு வந்திருக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஆனால் இது எப்படி வடியுது, இப்படி வடியக்கூடாது, திக்காக வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போடணும். லெமன் வந்து நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். லைக் வந்து அந்த புளிப்பு கண்ணு வரும். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லெமனை போட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்காக திரும்பியும் எண்ணெய் லைக் இவ்வளோ ஊற்றுறேன். எண்ணிட்டு போடுங்க, மூடுங்க. இன்னும் கொஞ்சம் வரணும். எவ்வளோ எண்ணெய்ன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் செலவு மைனஸு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கன்சிஸ்டன்சி. அதில் உள்ள எண்ணெய் லைட்டாக நீங்கள் வேணால் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு ஒரு ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. மூடுங்க. ஒரே ஒரு திருப்பு கைஸ். முடிஞ்சு அவுட்புட் ஃபைனலாக வந்துடுச்சு. திக்னஸ் தெரியுதா? இங்கே பாருங்கள், பிசுதா. இதுதான் கன்சிஸ்டன்சி. இவ்வளோ திக்காக வரணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம்.